ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேட்டால் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. இனிமேல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நோட்ஸ் இல்லை சிஸ், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், டெட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சில நோட்ஸ் தேவைப்படுது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க, இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம இனிமேல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸு. இன்றைக்கி மேக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மட்டும் கிடையாது. இது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் படிச்சே தான் ஆகணும். ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காக இருந்தாலும் சரி, டெட்டுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இது ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் புக் பேக் எதாக இருந்தாலும் கவர் பண்ணிங்கனாவே போதும், எந்த எக்ஸாமுக்கு இருந்தாலும். ஸோ இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக காமனாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் இயல் 1 அதில் விகிதமுறு எண்கள் பார்க்க போகிறோம். புக் பேக்கு பயிற்சி 1.1 பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பரை எந்த முழுக்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவைட் பண்ணுறது பார்த்தோம்னா, இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு -19 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இவை எத்தனை வாய்ப்பாட்டில் இது அடங்கும்? 3×5 15. மீதி எத்தனை? 4 புள்ளி இங்கே வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கலாம், ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 5னா 7 5 35, 8 40, ஓகேங்களா? அப்போ 40 போட்டு இந்த இடத்துல என்ன வருது, 0 வந்துடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3.8 வருதுன்னு நம்ம வச்சுக்கோமா? ஸோ 3.8 வருது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆன்சர் என்ன, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வச்சு 3.8 வச்சுக்கிறோம். அப்போ இது எதுக்கு இடையில் வருதுன்னு தானே கேட்டிருக்காங்க. எந்தெந்த முழுக்களுக்கு இடையே, எந்த இரு முழுக்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ -3.8 அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், -3.7 -3.6 அந்த மாதிரி வந்துருக்குமா? ஸோ இது எங்கெங்கே இருக்கும்னா, இப்போ இந்த மாதிரி லைன் போட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 3, இங்கே 4 அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இங்கே என்னென்ன இருக்கும், 3.5 இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில். அப்போ இதுக்கு முன்னாடி 3.4 3.3 3.2 3.1 3 அந்த மாதிரி இருக்குமா? இந்த இடத்துல 3.6 3.7, இங்கே என்ன இருக்கும், 3.8 இருக்கும். ஸோ எதுக்கு இடையில் இருக்குது, 3க்கும் 4க்கும் இடையில் இந்த 3.8 இருக்கனால அதுதான் ஆன்சர். நீங்கள் +3 +4 போட்டிங்கன்னா அதுவே தப்பாயிடும். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் நம்மளுக்கு இருக்கனால நம்ம -4 -3 தான் போடணும். அப்போ இங்கே -4க்கும் -3க்கும் இடையில் இது இருக்கனால நம்மளுக்கு ஆன்சர் -4 மற்றும் -3, ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்ன, -3 மற்றும் -4க்கு இடையில் இது இருக்குது, ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்போ 0.44ஆல் குறிக்கப்படும் விகிதமுறு எண் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 0.44ஆல் குறிக்கப்படுற இந்த விகிதமுறு எண்ணுன்னா என்ன, 0 போட்டு புள்ளி வச்சு வர நம்பர்ஸ் எல்லாம் விகிதமுறு எண்கள் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த விகிதமுறு எண் எப்படி குறிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா 0.44 இருக்குது. இங்கே எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அத்தனை நம்பரை இந்த வெறும் 44 எடுத்து இங்கே போட்டுக்கணும். புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை போட்டுட்டு டிவைடட் பை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. அப்போ 2 0 1 போட்டு 2 0 போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இதுவே இங்கே 444 கூட இன்னொரு நாள் இருந்துச்சுன்னா 3 நம்பர் இருக்கனால புள்ளிக்கு அப்புறம் இங்கே இன்னொரு 0 சேர்த்துவோம். ஸோ இந்த இடத்துல 2 நம்பர் இருக்கனால இங்கே 2 0 சேர்த்திக்கிறோம், ஓகேங்களா? இதை நம்ம அடிச்சு எப்பயும் போல் நார்மலாக அடிக்கணும். எப்படி அடிக்கணும், இப்போ 2வது வாய்ப்பாடு அடித்தோம்னா 2 2 4 2 4 I 2 10 0, மறுபடியும் 2ஆல் அடிக்கலாமா, 1 2 1 2, இப்போ 2ஆல் அடித்தோம்னா 2 2 4, இங்கே 1 2 5 10, இப்போ 11 டிவைடட் பை 25 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ 0.44 குறிக்கப்படும் விகிதமுறு என்னென்னா 11 டிவைடட் பை 25, ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, 11 டிவைட் பை 25. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா +58 டிவைடட் பை 58 டிவைடட் பை ப்ளஸ் இது -78, இதோட திட்ட வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட திட்ட வடிவம் என்ன அப்படின்னா, இதை சிம்பிளிஃபை பண்ணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், நார்மலாக நம்ம டிவைட் பண்ணுவோம்ல அது மாதிரி. இப்போ 2ஆம் வாய்ப்பாடு அடிச்சோம்னா 2 2 4 1 5 2 9 18, இதை அடித்தோம்னா 2 3 6, மேலே 2ஆல் அடித்தா கீழே 2ஆல் தான் அடிக்கணும். அப்புறம் மீதி 1 2 9 18. சரி, இப்போ நீங்கள் 29 டிவைடட் பை 39ன்னு போடுறீங்க.
இங்கே 39ன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல பொதுவாக மைனஸ் தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன, -29 டிவைடட் பை 39. இதுதான் ஆன்சர். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா -5, இதில் பாருங்கள் -5 டிவைடட் பை 12 ப்ளஸ் 7/15 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதோட மதிப்பு என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த கீழே இருக்கிற ரெண்டையும் எல்சிஎம் எடுக்கிறோம். 12, 15. இப்போ பார்த்தீங்கன்னா 12, 15 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இப்போ 3வது வைப்பரில் டிவைட் பண்ணாமல் 2க்கும் காமனாக 3 12 3 5 5. ஸோ அப்போ என்னென்ன பண்ணணும், இது அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து 4ஆல் இது பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ 3 × 4 × 5 எல்சிஎம்மா பெருக்கணும் அப்படின்னா 60 வருது. ஓகேங்களா, 4 5 20, 20 × 3 60. ஸோ 60 தான் எல்சிஎம். அதுதான் இங்கே கீழே போட்டோமா. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே 60 வந்துருச்சு அப்படின்னா மேலேயும் 60 வரணும். அப்போ அதுக்குண்டான நம்ம பண்ணணும். இப்போ கீழே 60 அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழால் ஃபஸ்ட்டு வந்து 12. இப்போ வந்து -5 டிவைடட் பை 12 ப்ளஸ் 7 டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்குங்க இல்லையா. இந்த கீழே இருக்கிற இதை வந்து 60 வர வைக்கணும். அப்போ 60 வர வைக்கணும்னா எத்தனையால் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, இப்போ 12 வந்து எத்தனையால் பெருக்கினா 60 வரும், 5ஆல் பெருக்கினா 60 வரும். அப்போ கீழே 5ஆல் பெருக்கணும்னா இந்த இடத்துல மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ -5 × 5 கீழே என்ன வரும், 60. ஓகேங்களா, அப்போ 60 கீழே இந்த 5ஆல் பெருக்கனால மேலேயும் இந்த -5ஓட 5ஆல் பெருக்கிறோம். ப்ளஸ் என்ன இருக்குது, இப்போ இந்த 15 60ஆல் 15 வந்து 60 கொண்டு வரணும்னா கீழே 60 வரணும்ல. அப்போ இந்த 15 எத்தனால் பெருக்கினா 60 வரணும்னு பார்க்கணும். அப்போ 4ஆல் பெருக்கினா 60 வரும். அப்போ கீழே 4ஆல் பெருக்கினா மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 7 × 4 அப்போ ப்ளஸ் 7 × 4 கீழே 60 காமனாக போட்டுக்கணும். 2 60 தனித்தனியாக போட தேவையில்ல, காமனாக போட்டுக்கிறோம். இப்போ காமனாக போடும்போது என்ன வருதுன்னா என்ன வரும், 5 25 ப்ளஸ் 4 28 டிவைடட் பை 60 வருதா. அப்போ பாருங்கள் 25 அது என்ன 25 -25 ப்ளஸ் 28னா ரெண்டையும் கழிக்கணுமா. கழிச்சோம்னா என்ன வரும், ஆன்சர் 3 டிவைடட் பை 60. இதை அடிக்கணுமா மறுபடியும், இதை வந்து ரெண்டுமே 3ஆவது பாட்டில் அடிபடும். அப்போ 1 3 3 2 3 6 அப்போ 20 1/20. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன, 1/20. உங்களுக்கு இது வந்து ஆன்சர் இப்படி வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும் தான் நமக்கு வேலை. ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா. -15 டிவைடட் பை 23 வகுத்தல். இது வந்து வகுத்தல் இருக்குது. முன்னே வந்து பார்த்திங்கன்னா கூட்டலில் கொடுத்தாங்க, இதை வகுத்தலில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. கொஷின் அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா, எழுதுனதுக்கப்புறம் இங்கே எப்பயுமே வந்து வகுத்தலாக இருக்குது அப்படின்னா இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறதுக்கு நம்ம தலைகீழ் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இப்போ -15 டிவைடட் பை 23 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும்னா இதை நம்பரை வந்து தலைகீழாக எழுதினோம்னா பெருக்கலாக மாறிடும். எப்படின்னா மேலே 30 இருக்கு இல்லையா, அதை கீழே கொண்டு போயிடணும். தலைகீழேனா இப்போ வந்து வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா இங்கே மேலே கீழே இருக்கிற -46 மேலே போயிடும். -46 டிவைடட் பை மேலே இருக்க 30 கீழே வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த -15 டிவைடட் பை 23 இன்ட்டு -46 டிவைடட் பை 30 இது எழுதிட்டோமா. இது எழுதிட்டோம். இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பு அதை தான் நம்ம கொண்டு வந்தோமா. இப்போ வந்து இதை வந்து அடித்து எழுதுறது தான். இப்போ 1 15 15 2 15 20 ஆமாம் தானே. 1 23 23 2 23 46. அப்போ 1 2 1 2 ஆன்சர் என்ன 1. அதை தான் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். புரிஞ்சுதா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஆன்சர் 1. இப்போ இது உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கும். இந்த 5 கொஷினும் நம்ம இப்போ ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னும் பொறுமையாக கூட நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் 1, இதுக்கு 1/2. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். சரியாக தவறா எனக்கு கூறுக அப்படின்னு சொல்கிறாங்க. மிகச்சிறிய விகிதமுறு எண் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0வோட
விகிதமுறு எண் வந்து சின்ன இப்போ வந்து 0 மட்டும் இருக்குது. 0க்கு முன்னாடி என்ன வரும்? -1 -2 அந்த மாதிரி இது எல்லாமே வரும். 1 2 3 அப்படி வரும். இப்போ -1/3 -2/4 இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே விகிதமுறு எண்களில் தான் வரும். ஓகேங்களா? இப்போனா P/Q ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் விகிதமுறு எண்கள் ரேஷனல்ஸ் நம்பர் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து வரும் விகிதமுறு எண்கள். இப்போ 0வோட சின்னதாக இருக்கிற விகிதமுறு எண்களும் இருக்குது. அப்போ 0 வந்து விகிதமுறு எண்களில் மிகச்சிறிய எண் கிடையாது. அப்போ இது வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா 0 மற்றும் 1க்கு இடையில் எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன. ஆமாம், இப்போ தான் நம்ம சொன்னோம் 0க்கும் 1க்கும் நடுவில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 0க்கும் 1க்கும் நடுவில் நிறையா 0.31 0.52 0.63 இந்த மாதிரி சும்மா நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஸோ வந்து 0க்கும் 1க்கும் நடுவில் நிறைய எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் இருக்குது. அதனால் சரி, இந்த இதுக்கு வந்து ஆன்சர் சரி. அடுத்து தலைகீழ் இல்லாத விகிதமுறு எண் 0. ஆமாம், 0க்கு தலைகீழே கிடையாது. அப்போ சரி, அதுவும் சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா தன்னையே தலைகீழாக கொண்ட ஒரே விகிதமுறு எண் -1 ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஏன்னா தன்னையே தலைகீழாக கொண்ட ஒரு எண்ணா அது +1 மட்டும்தான். ஸோ அதனால இந்த கொடுத்துருக்க கொஷின் வந்து தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து தவறு. ஏன்னா +1 வந்து தன்னையே தலைகீழாக கொண்ட ஒரு எண். 0 மற்றும் -1 ஆகியவை அவற்றையே கூட்டல் நேர்மாறுகளாக கொண்ட விகிதமுறு எண்கள் ஆகும். தவறுன்னு சொல்கிறோம். ஏன்னா 0வோட கூட்டல் நேர்மாறு என்னென்னா 0 தான். ஆனால் -1ஓட கூட்டல் நேர்மாறு +1. வெறும் 0வோட கூட்டல் நேர்மாறு அதே தான் அப்படின்னா அது வந்து கரெக்டு. ஆனால் -1ஓட கூட்டல் நேர்மாறுங்கிறது +1. ஓகேவா? -1ஓட கூட்டல் நேர்மாறு +1. அதுவே 0வோட கூட்டல் நேர்மாறு 0 தான். சரிங்களா? இது முடிச்சாச்சு. அடுத்து பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து -2க்கும் 0க்கும் இடையில் என்ன நம்பர் இருக்குதுன்னு இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து -2 மற்றும் 0. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -2க்கும் 0க்கும் இடையில் நீங்கள் எந்த ஒரு 5 நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ இந்த மாதிரி விகிதமுறு எண்கள்னால் வந்து P/Q ஃபார்மில் இருக்கனால நம்ம இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா -1. இப்போ -2க்கும் 0க்கும் இடையில் என்னென்ன இருக்கும்? இங்கே வந்து -1 இருக்கும். ஆமாம் தானே? அப்போ இங்கே என்ன எழுதியிருக்காங்க? அப்போ 1.9 இருக்கும், 1.8 இருக்கும், 1.7 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் அது எழுதிட்டு 1.9 1.8 இதில் வந்து இதை எடுத்துகிட்ருக்காங்க. அடுத்து நடுவில் வந்து 1 இருக்குது. அப்போ 1க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்கும்? இங்கே வந்து 0.1 0.2 0.5 0.6 இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று இடைப்பட்ட எண்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த -1/2 மற்றும் 3/5க்கு இடையில் ஏதாவது விகிதமுறு எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இந்த விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல -0.3 -0.1 அடுத்து 0 அப்புறம் +0.1 அப்புறம் 0.4 அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இடைப்பட்ட எண்களாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ் வந்து இந்த வந்து 0.25க்கும் 0.35க்கும் இடைப்பட்ட விகிதமுறு எண்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 0.25னா என்ன பண்ணுவோம்? 26/100. நான் முன்னே சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த 0.26னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டிவைட் பண்ணணும். இந்த வெறும் நம்பர் எடுத்து போட்டு இப்போ 26/2 நம்பர்னால 100. அதே தான் இங்கே பண்ணியிருக்காங்க. 26/100. அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்னா 27/100. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எழுதி கீழே டிவைட் பண்ணி இந்த மாதிரி 5 நம்பர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த கொஷனுக்கு. அடுத்து பார்த்தோம்னா 1.2 மற்றும் -2.3 அந்த நம்பருக்கு இடையில என்னென்ன விகிதமுறு எண்கள் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ -1.3 1.4 1.5 1.6 அப்படியே போயிட்டு இருக்கும். அதில் ஏதோ ஒரு 5 நம்பர்னால அவங்க நம்ம செப்பரேட்டாக ஏதோ ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வரிசையாக கூட இருக்கிற நம்பர்களை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இப்போ பாருங்க முன்னே நான் சொன்னேன் -1.3 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போடணும். அப்போ இந்த நம்பர் எடுத்து அப்படியே மொத்தமாக புள்ளி எடுத்துட்டு எழுதிட்டு எத்தனை 0 இருக்குது? ஒரு நம்பர் தானே இருக்குது புள்ளிக்கு அப்புறம், அப்போ ஒரு 0. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டோம்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா சம்முமே பார்க்கலாமா, இல்லை இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் பார்க்கலாமான்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்த வீடியோஸ் நான் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்மோடு உங்களுக்கு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.